தேவன் விசேஷமா பார்க்குற குடும்ப உறவு அப்படின்னு பார்த்தா கணவன் மனைவி தாங்க. ஏன்னா ஏதேன் தோட்டத்துல தேவன் ஏதை ஏற்படுத்தினாங்க. இது தேவனுக்கு பிரியமான உறவா இருந்ததுனால தான் பிசாசு அந்த குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏவாளை வஞ்சிக்கிறான். இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏவாள் வஞ்சிக்கப்படுறதுக்கு ஆதாமும் ஒரு விதத்துல காரணமாக இருந்திருக்கலாம். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா தேவனுடைய திட்டம் இதுதான் அப்படின்னு ஆதாமும் ஏவாளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஏவாளும் அதை கேட்டுட்டு சரி இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜோட இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள கம்யூனிகேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே பிசாசு வந்து அந்த குடும்பத்தை அழிச்சிடறான். அதே போல தான் இன்னைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்னு வரும்போது பிசாசை மாத்திரமே முழு காரணமாக சொல்லிடவும் முடியாது. கணவன் ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா அதை ஆராய்ஞ்சு பார்த்து டிஸ்கஸ் பண்ணி ஓகே அப்படிங்கிற ஒரு மனநிலைமை மனைவிக்கு இருக்கணும். அதே போல தான் மனைவி ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா கணவனுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் இருக்கணும். இப்போ எந்த ஒரு விஷயமானாலும் டிஸ்கஸ் பண்ணுங்க, நல்ல முடிவை எடுங்க. பிசாசுக்கு உங்க குடும்ப வாழ்க்கையில இடம் கொடுத்துறாதீங்க. தேவனுடைய சமாதானத்தை உங்க வாழ்க்கையில இழந்துடாதீங்க.